தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும். ஸ்ரீ பாகவதம் பார்த்துட்டு வரோம். ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் பற்றி பார்த்துட்டு வரோம். நாரதரும் கிருஷ்ணரும். கிருஷ்ணனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிகள் என்மர். மற்ற நரகாசுரனை சிறை மீட்ட 16,000 பெண்கள் என்று பல மனைவியர் உள்ளனர். அவர் எப்படி எல்லோரையும் சமாளிக்கிறார் என்ற ஐயம் மனதில் தோன்ற அதை நேரில் கண்டு அனுபவிக்க ஒரு நாள் நாரதர் துவாரகைக்கு போகிறார். இவ்வளோ பதிகளை எப்படி அவர் சமாளிக்கிறார்ன்றதுக்காக கிருஷ்ண பத்திரிகளின் அழகிய மாளிகைகளை கண்டு பிரமித்தார். நேராக ருக்மணி மாளிகையில் நுழைந்தார் நாரதர். அங்கு ருக்மணி கிருஷ்ணனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தால் நாரதரை கண்டவுடனும் பகவான் உடனே எழுந்து அவரை வரவேற்று உபசரிக்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று வினவுகிறார். அப்போது நாரதர், பிரபு, இதென்ன நீலை? தாங்கள் திவ்ய சாரண விந்தங்களை சேவிப்பவனுக்கு வேறென்ன வேண்டும்? மோட்ச சுகத்தை அளிக்க உங்கள் பாதங்களின் நினைவு என் மனதை விட்டு அகலாமல் இருக்க அருள் புரிவாக என்றார். மற்றொரு மாளிகையில் நாரதன் நுழைய அங்கு பகவான் உத்தவருடன் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தார். நாரதரை கண்ட அவர் அவரிடம் குசாலம் விசாரித்தார். இன்னொரு வீட்டில் பகவான் குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருந்தார். வேறொரு வீட்டில் பகவான் புராண பிரவசனம் செய்ய கேட்டுக்கொண்டிருந்தார். அடுத்த வீட்டில் யாக அக்னியில் ஹோமம் செய்து கொண்டிருந்தார். ஒரு வீட்டில் நீராடச் சென்று கொண்டிருந்தார். அங்கே மற்றொரு இல்லத்தில் பிராமண சமராதனை நடந்து கொண்டிருந்தது. பகவான் அவர்களை அன்போடு உபசரித்து கேட்டுக்கொண்டிருந்தார். இவ்வாறு இல்லங்கள் தோறும் பகவான் பற்பல செயல்களில் ஈடுபட்டிருப்பதை கண்டு மகிழ்ச்சியும் வியப்பும் அடைந்தார். பிறகு கிருஷ்ணரை வணங்கி, யோகேஸ்வரா, உனது மாய சக்தியை இன்று கண்டு கொண்டேன். உமது லீலா வைபவங்களை பாடிக்கொண்டே உலகெங்கும் உலாவப் போகிறேன். எனக்கு விடை கொடுங்கள் என்று கூறி விடை பெற்றார். அப்போது பகவான் உலக மக்களுக்கு வழிகாட்டவே அவற்றை செய்து வருவதாக ஆனந்தமாக செல்லும்படி அருள்பாலித்தார். அடுத்த ஒரு பரில பாரிஜாத பகரணம், இது விஷ்ணு புராணத்தில் இருக்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.